இது என்ன செய்கிறீங்க சொல்லி பார்க்குறீங்களா? இது கால்சியம் பவுடர் செய்கிறதுக்கு தான். சரி, இது எதுக்கு இப்படி கொதிக்க வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கிட்டு நாம் என்ன செய்யணும், கொஞ்சம் மஞ்சள் பொடியை போட்டு நம்ம என்ன செய்யலாம், லைட்டாக கொதிக்க வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். எடுத்துக்கிட்டு நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி சவுரி கொஞ்சம் ஒரு சின்ன சவுரி மட்டும், இந்த தேங்காவோடைய நாரோடைய சவுரி இருந்தால் போதும். இந்த சவுரியை வச்சு நம்ம லைட்டாக இந்த மாதிரி அழுக்க என்ன செஞ்சிடணும், இப்படியே கையை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அழகாக என்ன செஞ்சிடும், அதில் உள்ள அழுக்குகள் திரும்ப வந்துடும். திரும்பியும் எடுத்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, திரும்பியும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். திரும்பியும் அடுத்த என்ன செய்யணும், இன்னொரு இப்படி இந்த இட்லி தட்டில் என்ன செஞ்சுக்கலாம், முட்டையை எடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி வேக வச்சு என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டு நாம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, மிக்சியில் போட்டு அரைச்சி நாம் என்ன செஞ்சுக்கலாம், எடுத்து நான் வேக வைக்கும்போது நல்லா என்ன செஞ்சுக்கிறது, நல்ல மெதுவாக மிருதுவாக என்ன செஞ்சுறது ஆயிடுது. இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கோ இருந்துக்கும், நம்ம கொஞ்சம் வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, நல்லா என்ன செஞ்சு இருக்குது. இந்த மாதிரி வேக வச்சு என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் எடுத்து ஒவ்வொன்றையாக என்ன செஞ்சுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக என்ன செஞ்சுக்கும், கிடச்சிக்கும். ஆட் பண்ணிக்கிட்டு ஏற்கனவே என்கிட்டேருந்து பொடிச்சு வச்சு நான் ஒரு பவுடர் செஞ்சு வச்சுருக்கிறேன். சுக்கு, மிளகு, அதிமதுரம், சித்திரத்தை இதெல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு பவுடர் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சம் என்ன செஞ்சுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு நாம் இதை மிக்சியில் அடிச்சு பாருங்கள். இதை அடிச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி திரு திருன்னு இருக்கும். நம்ம இதை என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த அளவுக்கு தான், ஒரு பிஞ்சு தான், இந்த அளவுக்கு தான் ஒரு மருந்துக்கு தான் நாம் என்ன செய்கிறோம், யூஸ் பண்ணுறோம். இதை எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய எலும்பு தேய்மானம், எலும்பு ரொம்ப வலு இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய பலவீனமாக இருப்பாங்க. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மருந்து என்ன செய்யும், பயனுடையதாக என்ன செய்ய இருக்கும். இவ்வளோ தான் போடணும். கருப்பட்டி காப்பி, கருப்பட்டியை என்ன செய்யணும், கொஞ்சம் தண்ணியில் போட்டுட்டு இந்த ஒரு பிஞ்சு நம்ம கையில் ஒரு பிஞ்சு தான், இவ்வளோ தான் எடுக்கணும். இந்த அளவுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், போட்டுக்கணும். போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம வடிகட்டி என்ன செய்யலாம், நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, வடிகட்டிக்கலாம். வடிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம இந்த டீயை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். இதனால் கால்சியம் குறைபாடு எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த கருப்பட்டி டீ இதோடு சேர்த்து நம்ம முட்டையோடைய நம்மளுடைய பவுடர், அந்த கால்சியம் பவுடர், இந்த பவுடரையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். நம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்களே சாப்பிட்டுட்டு ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட்டாக தெரிவிங்க.